வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த படியில் ஒரு படி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதே படியில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும், அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பொங்கலுக்கு ஒரு அருமையான ஒரு சைடிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு தான் நல்லாயிருக்கும். நான் நம்ம வீட்டில் இந்த மெத்தடில் தான் செய்வேன். அதனால தான் நானும் உங்ககிட்ட இதே மெத்தடு சொல்கிறேன். கண்டிப்பாக இதே ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இட்லி தோசை மட்டும் இல்லை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸில் போட்டு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சைடிஷ் இது. பாசிப்பருப்பு 50 கிராம் போட்டுட்டு கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா சின்னதாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு, அடுத்து தக்காளியும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை சேர்த்துடலாம். நல்ல புளிப்புக்கு நம்ம இதில் புளியெல்லாம் ஊற்ற மாட்டோம். இந்த தக்காளியில் இருக்க புளிப்பு தான். அதனால கொஞ்சம் புளிப்பு தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா 1 மிளகாய் 2 மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே சுருக்குன்னு ஒரு காரசாரமாக தான் சாப்பிடுவோம் இல்லையா, அதனால தான். ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் 2 சேர்ந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள் போட்டுடலாமா. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ தண்ணியை ஊற்றுவோம். அதிகமாக தண்ணி வேணாம், ஏன்னா கம்மியாக தான் ஊற்றணும். தக்காளி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வேகிறது தான், அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அரிசி ஊறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு இந்த கத்திரிக்காய் கடையில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நமக்கு இதில் பருப்பெல்லாம் போடாமல் வெறும் தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் மட்டும் போட்டு கடைஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பொங்கல் அப்படின்னு வர்றப்போ அது கூட கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுத்து உப்பு போட்டு விட்ருவோம். போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் தாளிச்சிடலாம். அது குக்கர்லேயே தாளிச்சிக்கலாம். குக்கரில் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதி நெய் பாதி எண்ணெய். நான் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொங்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நெய்யோ இல்லை எண்ணெயோ 2 கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் நெய் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நான் எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/4 ஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இஞ்சி எடுத்து கொஞ்சம் சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பொங்கல் கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ கலந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்துடக்கூடாது, அப்புறமா மஞ்சள் பொங்கல் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக அந்த பருப்போட கலரோட சேர்ந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துலாம். 1 படி அரிசிக்கு 3 படி தண்ணி சேர்க்குறேன். பாருங்கள், நல்ல ஒரு லெமன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். டார்க் எல்லோவாக மாறக்கூடாது. மாறினா அந்த பொங்கல் அது என்னமோ மஞ்சளில் பருப்பு சாதம் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா. நல்லா குளிராக இருக்குது இந்த டைமில், நல்லா குலைவாக பொங்கல் சுட பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பாருங்கள். அந்த மாதிரி டைம்லலாம் ஈஸியாக பொங்கல் செஞ்சு அப்படியே குளிருக்கு இதமாக சாப்பிட்லாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்துருவோம். ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடி போட்டுக்கலாம். அப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், அருமையாக வெந்து வந்திருக்கு. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிச்சிட்டு நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் இருக்குது, வடிச்சிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம கடைஞ்சிடலாம். நல்லா கடையிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு ஒரு பருப்பு இது கத்திரிக்காய் இதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த விதையை பார்த்து தான் இது கத்திரிக்காயா அப்படின்னு தெரியும். அந்தளவுக்கு
நல்லா மசிஞ்சிருக்கும். ஏன்னா குக்கரில் 2 விசில் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். பாசிப்பருப்புமே சீக்கிரம் வேகிறது தான் பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாலே டேஸ்ட் சூப்பர். ஆனால் நம்ம வந்து வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியும் இது கூடயே சேர்த்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் தாளிக்கணும் இல்லையா, இப்போ கொஞ்சம் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் எடுத்து இது போல் வெட்டியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா போதும். ரொம்ப கலர்லாம் மாற வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு பொங்கலுக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது பொங்கலுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை ரைஸ் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொங்கல் வந்து விசில் அடங்கிருச்சான்னு பார்த்துட்டு அதை எடுத்து பார்க்கலாம். அவ்வளோ பாருங்கள், பொங்கல் அருமையாக ரெடியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா முழுசாக இருக்கிற அரிசி நல்லா அப்படியே குலைவாக வரும். நல்லா சுட சுட பொங்கல் செஞ்சு இந்த மாதிரி அப்படியே குழம்பு செஞ்சு இதெல்லாம் ஊற்றி அப்படியே சாப்பிட்டு அப்படியே சுற்றி ஊற்றும். நல்லா கொலன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா சுட சுட இப்படியேவும் கத்திரிக்காய் கடையில் கூட இப்படியே குழச்சி சாப்பிட்டா நேரங்காலம் தெரியாமல் தொண்டையில் இறங்கும் பாருங்க. நல்லா குளிருக்கு அதுக்கும் எடுத்து இதை சாப்பிட்டா சுட சுட சாப்பிட்டு ஒரு டீயை ஒரு காஃபியை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஜம்முன்னு இருந்தோம்னா பகலெல்லாம் தூக்கமாக வரும். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொங்கல் வந்து நீங்கள் எப்பயுமே ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி பொங்கலுக்கு இந்த சைடிஷ் வந்து நான் வீட்டில் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.